ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், அதாவது ஸ்லீப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க. அதாவது டார்க் ஹார்ஸ் மாதிரி எங்கிருந்து தான் இந்த படம் வந்துச்சுன்னு தெரியல, பட் இந்த இயரோட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 16 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் வந்துட்டு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 75 crores பண்ணிருக்கு. இந்த படத்தோட சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்னன்னா லேக் ஆஃப் ஹார்ட் வார்மிங் மூவிஸ். அதான் நவடேஸ் எல்லா படமும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரே அடிதடி, வெட்டு, குத்து, சண்டை இப்படிதான் இருக்கு, அந்த டமால் இருக்கு. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வார்மிங் ஸ்டோரி லைன், லாட் ஆஃப் ஹியூமர். இந்த மூவி படம் ஃபுல்லா ஹியூமர் தான். அது மட்டும் இல்லாம லாட் ஆஃப் எமோஷனல் அண்ட் ஹார்ட் வார்மிங் சீன்ஸ் இருக்கிறதால தான் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து தியேட்டரை விட்டு இந்த படம் போவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இதுல ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் கோவிட் ஸ்ரீலங்கா வெண்ட் இன்டு லாட் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ அங்கே வந்து விலைவாசி ஏற்றல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக சசிகுமார் அவரோட ஃபேமிலி, சிம்ரன், 2 பசங்க, ஒய்ஃப் சிம்ரன் அண்ட் 2 பசங்களை கூட்டிக்கிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு ரெஃப்யூஜியா வராரு. அப்போ அந்த டைம்ல வந்து போலீஸ் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சின்ன பையன் வந்து எமோஷனலா ஒரு நாயை வச்சு போலீஸ் கிட்ட பேசினதால அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு போலீஸ் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட ரிலேட்டிவ் யோகி பாபு அவங்களோட உதவியால இவங்க ஒரு காலனிக்கு வராங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீட்லயே அவங்க வந்து குடியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தாங்கிற ஒரு ரீசனை மறைச்சு, ஏன்னா வந்து ஸ்ரீலங்கால இருந்து இங்க வரவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து அப்படி மறைச்சு பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா சசிகுமார் நல்ல மனசால அவர் அந்த காலனியில இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ அதனால அவரை வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. ஸோ இந்த பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் டெத்துக்கு அப்புறம் டெத்துக்கு வந்து அந்த காலனியில இருக்கிறவங்க யாருமே அவங்க ஃபேமிலியை பேச மாட்டாங்க. பட் அவங்க டெத்துக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டும் கெஞ்சி கூத்தாடி சசிகுமார் வந்து அந்த ஃபியூனரலுக்கு வந்து எல்லா காலனியில இருக்க எல்லாரையும் கொண்டு வருவாரு. அது ஒரு எமோஷனல் சீனா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பையனை வந்து அந்த காலனிக்கு ஒரு பையனை யாருமே வந்து குடிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு அவனை வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவனுக்கும் இவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால அவர் வந்து அந்த காலனிலே ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன் ஆகுது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா there is a romantic romance பட்ஸ் பிட்வீன் சசிகுமாரோட பையனுக்கும் அந்த அவங்க வீட்டுல இருக்காங்களோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பொண்ணுக்கும் ஒரு ரொமான்ஸ் ட்ராக் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல என்ன ஆகுதுன்னா ஊர்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கு வந்து சசிகுமார் ஃபேமிலி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடிட்டு வருது. ஸோ வந்து போலீஸ் பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதான் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. வெதர் காலனி பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் ஆர் நாட், அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட சக்சஸ் மெயினா வந்து எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால இந்த படத்தோட ஹியூமரஸ் சீன்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. அதாவது நானே வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சதுக்கு ஒரே சீன் அந்த காமெடி சீன்ஸ். அதாவது இந்த படத்துல வர காமெடி சீன்ஸ் பிட்டா சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பார்த்து அதுதான் வந்து மக்களை வந்து இந்த படத்தை பார்க்க தூண்டி இருக்கு. ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தியேட்டருக்கும் நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு எக்கச்சக்கமான பேர் போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே ஒரு ஹியூமரஸ் ஸ்கிரீன் பிளே, கம்ப்ளீட் ஹியூமரஸ் ஸ்கிரீன் பிளே வித் நைஸ் ஸ்டோரி. அதனால தான் வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. லாட் ஆஃப் ஹியூமரஸ் சீன்ஸ். அப்புறம் இந்த படத்தோட சக்சஸ் வந்து ஃபுல் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். அந்த காஸ்டோட செலெக்ஷன் பெர்ஃபெக்ட் காஸ்ட் செலெக்ஷன். இந்த படத்தோட ஹீரோவே யாருன்னா அந்த சின்ன பையன் கேரக்டர் நடிச்சிருக்க கமலேஷ் தான் இந்த பையனோட ஹீரோ. ஸோ வந்து நம்ம வந்து ஹேங் ஓவர் மூவியில நம்ம கேஃப் ஜல்னகாஸ் பார்ப்போம். அவரோட கேரக்டர் தான் வந்து மெயினா வந்து எல்லாருக்குமே லைக்கபிளா இருக்கும். அதே மாதிரி ஏன்னா அவர் பண்ற காமெடி அதெல்லாம் வந்து இன்னசென்ட்டா பண்றதெல்லாம் மற்றவங்க லைக்கபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே அந்த சின்ன பையன் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. கமலேஷ் அந்த கேரக்டர் வந்து அவர் பண்ற காமெடி அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதுக்காகவே எல்லாருமே தியேட்டருக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நைஸ் சாங்ஸ் இந்த படத்துல வந்தது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நான் படத்தை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியாலே த பெஸ்ட் சீன்ஸ் ஆஃப் கம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா சீன்ஸும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா சில கேரக்டர்லாம் அன்பினிஷ்டா இருக்கு. அதாவது வந்து அங்கங்க பிளாக்கா ஹியூமரஸ் சீன்ஸ்
ஹியூமரஸ் சீன்ஸ் பிளாக்கா வச்சிருக்காங்க. ஸோ டிரான்சிஷன் இல்லாம சம் சீன்ஸ் ஆர் அன்பினிஷ்டா இருக்கு இந்த படத்துல. அண்ட் இந்த எமோஷனல் சீன்ஸ் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்கா இருக்கு. ட்ராமட்டிசம் இஸ் ஓகே, பட் திஸ் மூவி ஹஸ் லாட் ஆஃப் ஓவர் ட்ராமேட்டிக். அதை தான் வந்து கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஸோ ஓவர் ட்ராமேட்டிக்கா நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துல பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து சோஷியல் மீடியால வந்து அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய ஃபியூ காமெடி சீன்ஸ் பார்த்தேன். பட் படத்தை பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து கிளம்புற சீன்ஸ் எதுவுமே இல்லை. டைரக்டா அவங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வர சீன்ல இருந்தா இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஃபியூ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். பட் அதர்வைஸ் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க வேண்டிய படம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஹார்ட் வார்மிங் மூவி அண்ட் you can get to spend a Sunday evening watching with the family in Hotstar. Thank you.